வணக்கம். அதாவது இந்த 5 மாநில தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இந்த மாநிலங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றது. அதற்கான வேலைகள் தொடர்ந்து மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல அந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஒருபுறம் அந்த பட்டியலானது தீவிர திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினமும் தமிழக எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் தொடர்பான ஏற்பாடுகளும் ஒரு மறுபுறம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் எப்பொழுது நடத்தலாம், அதற்கு எப்போது தோதுவான நாட்கள் இருக்கின்றது என்பது தொடர்பாக, எத்தனை கட்டங்களாக தேர்தல் நடத்துவது என்பது தொடர்பாக தொடர்ந்து இனி ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்பொழுது தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு, மேற்குவங்கம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களில் இருந்து மத்திய பார்வையாளர்களாக பணியாற்ற இருக்கக்கூடிய IAS, IPS அதிகாரிகள் மற்றும் 5 மாநிலங்களுடைய உள்துறை செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருப்பதாக ஒரு தகவலானது வந்திருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தினுடைய மேற்பார்வையாளராக பணியாற்ற உள்ள அந்த அதிகாரிகளுக்கு தேர்தலுக்கு செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பிப்ரவரி அதாவது அடுத்த மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் டெல்லியில் விவரிக்கப்பட இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. அப்போ அந்த நேரத்தில் தான் இது மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் என்ன மாதிரியாக பணியாற்ற வேண்டும் உட்பட தொடர்பான தேர்தலுக்காக செய்யப்பட வேண்டிய அந்த ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து அவர்களிடம் விளக்கமளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது தொடர்பான கூட்டம் தான் 4 மற்றும் 5ஆம் தேதி பிப்ரவரியில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது நான் பார்த்தது போல இந்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலானது தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்குண்டான ஆயத்த பணிகள் தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அடுத்த கட்டமாக இந்த தேர்தல் தொடர்பான இதில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆலோசனை நடத்தப்படுவதற்கு தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இது தொடர்பாக இதில் கலந்து கொள்வதற்காக அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் இந்த கூட்டமானது டெல்லியில் நடைபெற இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.